ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். குவாண்டம் உலகம் அதுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் காலேஜ் மேட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பிளேலிஸ்ட் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் நான் டிசிப்ளின் வரையாக நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே, சூப்பர். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேச போகிற டாபிக் குவாண்டம் உலகம் பற்றி. இது ஒரு குழப்பமான ஒரு சமாச்சாரம். இது நான் எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்காக நான் இந்த இட்லி தட்டெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். எவ்வளோ முடியுதோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். சரி, குவாண்டம் உலகம் அப்படின்னு இந்த டெர்மினாலஜி வரதுக்கு முன்னாடி பல சயின்டிஸ்ட்ஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் மேக்ஸ் பிளாங்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் 1900s ஒரு தியரி ஒன்று கண்டுபிடிச்சார். அதாவது பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சார். அதுதான் குவாண்டம் உலகத்துக்கு அடித்தளம். ஸோ பிளாக் பாடி ரேடியேஷன் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் 100% எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி அந்த ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். இதுதான் அவரோட தியரி. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபிசிக்கலாகவே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மோர் லைக் தியரி தான். அது பிளாக் பாடி ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு அது பிளாக் கலரில் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். அது பிளாக் பாடி ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு இமேஜினரி ஆப்ஜெக்ட். அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் 100% அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் 100% ரிலீஸ் பண்ணும். அதனால என்ன பயன் அப்படின்னா, அந்த ரிலீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் வேவ்லென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணும்போது ஒரே டைப் ஆஃப் ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணாது, நிறைய நிறைய பேண்ட்வித் எமிட் பண்ணும். ஆனால் அந்த வேவ் லென்த் மாறும். அதுதான் அவர் பாஸ்டுலேட் பண்ண ஒரு தியரி. இது எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் வெளில போகிறீங்க, குளிருது, இப்போ ஒரு ஜாக்கெட் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஜாக்கெட் போடும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பாடி ஹீட் ஆகும். அந்த பாடி ஹீட் அட்மாஸ்பியருக்கு டிசிபேட் ஆகும். ஸோ அப்போனா அந்த கேஸில் நீங்கள் ஒரு பிளாக் பாடி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் ரேடியேட் பண்ணுறீங்க. பட் அவர் தியரி பாஸ்டுலேட் பண்ண தியரி 100% அப்சர்வ் பண்ணி நம்ம எமிட் பண்ணுறது தான். இந்த தியரி பேஸ் பண்ணி ஃபியூச்சர் சயின்டிஸ்ட் எல்லாம் குவாண்டம் தியரிக்குள்ளார பூந்துட்டாங்க. அதனால அந்த குவாண்டம் தியரியில் பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னு ஒன்று எப்பயுமே வந்துட்டு இருக்கும். இவரோட தியரி பேஸாக வச்சதுனால பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க இந்த குவாண்டம் தியரியில். ஃபர்ஸ்ட் குவாண்டம் உலகம்னா என்ன அது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இருக்குது நார்மல் உலகம். குவாண்டம் உலகம் இன்விசிபிள் உலகம். இப்போ நார்மல் உலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெடிக்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஏதாவது இப்போ பெஞ்சை தள்ளணும் அப்படின்னா அந்த பெஞ்ச் இந்த டைரக்ஷனில் தான் போகும் அப்படிங்கிறது அந்த ப்ரெடிக்டபிலிட்டி இருக்குது. அதுதான் நார்மல் உலகம். ஸோ இப்போ நம்ம பெஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக தள்ளும்போது அந்த பெஞ்ச் பறந்து போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது அப்நார்மல். அதனால நம்மளுக்கு யூஸ்வலாக நம்மளோட காமன் சென்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரெடிக்டபிலிட்டியை நம்மளால் வைக்க முடியும். அதே மாதிரி சூரியன் இருக்குது, அங்கேருந்து சன்லைட் வந்தால் எர்த்தில் அடிக்குது, அதனால வெளிச்சம் வருது. ஸோ இது மோர் ப்ரெடிக்டபிலிட்டி. ஆனால் குவாண்டம் உலகம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னா அது அன்பிரடிக்டபிலிட்டியில் இருக்குது. அது நீங்கள் உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது. அதுதான் குவாண்டம் உலகம். அந்த குவாண்டம் உலகத்தை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே ஆட்டம்ஸ், எலக்ட்ரான் லெவலில் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இதை பார்க்கறது கஷ்டம். இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி சயின்டிஸ்ட்னால பிலீவ் பண்ண முடியல. என்னடா அது நம்ம காமன் சென்ஸ் இது டிஃபைன் பண்ணுது, எல்லாம் ஃபிசிக்ஸ் லாஜிக்கும் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க இனிஷியலாக. ஆனால் வேற வழி இல்லை. ஏன்னா பிஹேவியர்லாம் வச்சு பார்க்கும்போது இது நடக்குது அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் ஃபுல் ரீசர்ச் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி சினாரியோ தான் இருக்குது. ஆனால் இது குவாண்டம் உலகத்தில் மட்டும்தான் இருக்குது. நார்மல் உலகத்தில் அந்த சினாரியோ கிடையாது. நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஃப்ளவர் பாட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லலாம் அது அங்கே தான் இருக்குது, எங்கேயும் நவரில் அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஆனால் குவாண்டம் உலகத்தில் சொல்ல முடியாது. சரி, இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த இட்லி தட்டை வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த இட்லி தட்டில் 5 இட்லி போட முடியும், சரிங்களா? நார்மல் உலகத்தில் நீங்கள் 5 இட்லியை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இந்த தட்டை மேலே மூடிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த 5 இட்லி இருக்கணும், சரிங்களா? அது நார்மல் உலகம். இப்போ இதை குவாண்டம் உலகமாக நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். குவாண்டம் உலகத்தில் என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த இட்லி தட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறீங்க. மாடிஃபை பண்ணி இங்கே ஒரு பெரிய ஹோல் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ஹோல் டைரெக்டாக ஒன் ஆஃப் த ஸ்லாட்டில் பாயிண்ட் பண்ணுது, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம குவாண்டம் உலகத்தில் இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இட்லி கவரை மூடிடுறீங்க, உள்ள எந்த ஒரு இட்லி கூட கிடையாது, சரிங்களா? மாவு ஊற்றல இன்னும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒரு ஹோல் நம்மளுக்கு தெரியும், அந்த ஹோல் டைரெக்டாக ஒரு இட்லி சாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹோல் வழியாக மாவை ஊற்றுறோம், சரிங்களா?
இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணா கரெக்டாக அந்த ஹோலுக்கு மேலே இருக்கிற அந்த சாக்கெட்டில் வந்து இட்லி வந்து இருக்கணும். வெந்து போய் இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, இட்லி இந்த பொசிஷனில் இல்லாமல் இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாயிடும். என்னடா அது, நம்ம நம்ம வந்து ஹோலில் வந்து இட்லி போடும்போது இந்த ஹோலில் தானே போட்டோம், அந்த ஹோல் டேரெக்டாக அது கீழே இருக்கிற இதில் தானே இருக்கணும், ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கே அப்படின்னு. சரின்னு சொல்லி நீங்கள் செகண்ட் ட்ரை கொடுக்குறீங்க, அதே இடத்துல அதே மாதிரி மறுபடியும் போடுறீங்க குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, ஓப்பன் பண்ணீங்கன்னா இட்லி வந்து இந்த பொசிஷனில் இருக்குது, அது முன்னாடி இங்கே இருந்தது, இப்போ இங்கே இருக்குது இட்லி. என்னடா அது நடக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். சரி, இப்போ என்ன இதில் நடக்குது அப்படின்னா, இதுதான் வந்து அன்பிரடிக்டபிலிட்டி ஜோனுக்கு நம்ம போயிட்டோம். நார்மல் உலகத்தில் நம்ம எல்லாமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும், குவாண்டம் உலகத்தில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் இப்போ நடக்குது. இப்போ வந்து நம்ம குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இட்லி தட்டுக்கு உள்ளார வந்து ஒரு கேமராவை ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடிட்டு அதே மாதிரி நம்ம இப்போ ஊற்றுறோம். ஊற்றிட்டு நம்ம வந்து யோசிப்போம் வேற எங்கே தான் இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே ப்ரெடிக்ட் பண்ணீங்களோ அங்கே தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ வந்து இந்த சுச்சுவேஷனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஒரு கேமரா வச்சு நம்ம வெளியில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன உள்ள நடக்குதுன்னு. ஸோ இது வந்து அப்சர்வபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதையாவது அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த குவாண்டம் உலகம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் நடக்கும். அன்பிரடிக்டபிலிட்டி ஜோனில் இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஒரு குழப்பமான விஷயம் இந்த குவாண்டம் உலகத்தில். நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும், பார்க்காதப்போ வேற மாதிரியா பிஹேவியர் இருக்கும். ஆனால் நம்மளால வந்து அது ப்ரூவும் பண்ண முடியாது. பட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது நடக்குதுன்றது கன்ஃபார்மாக தெரியும். நம்ம விஷுவலாக வந்து பார்க்கும்போது நடக்காது. அதுதான் வந்து இந்த குவாண்டம் உலகத்தில் இருக்க பெரிய குழப்பமே. ஏன் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து மண்டே உடச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இட்லி தட்டு எக்ஸாம்பிள் மூவ் பண்ணிட்டு நம்ம குவாண்டம் உலகத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள் போவோம். குவாண்டம் உலகம் வந்து எலக்ட்ரான்ஸ், ஆட்டம்ஸ் இந்த லெவலில் தான் நடக்குது, நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல. ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் எப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் கன் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரானை அமுச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ எலக்ட்ரான் கன் வந்து ஒரு செவுத்து மேலே அடிச்சோன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு இலுமினேட் ஆகிற செவுத்துல அடித்தோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் கன் ஷூட் பண்ணால் அது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும், போயிட்டு அந்த இடத்துல வந்து இலுமினேட் ஆகும். இப்போ எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நடுவில் ஒரு பேரியர், ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வச்சு அதில் ஒரு சின்ன ஓட்டை, ஒரு ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் ஸ்லிட் ஒன்று கிரியேட் பண்ணி அடித்தாங்க. இப்போ இந்த சினாரியோவில் வந்து எலக்ட்ரான் கன் வந்து நேராக அடுத்த அந்த ஸ்க்ரீன் அந்த வாலில் வந்து இலுமினேட் ஆகுது, அதுவும் ஒரு கோடு மாதிரி இலுமினேட் ஆகும். இன்னொரு ஸ்லிட் ஒன்று கிரியேட் பண்ணி அது மறுபடியும் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ இப்போ வந்து 2 ஸ்லிட் இருக்குது. இப்போ எலக்ட்ரான் கன் வந்து அடிக்கும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து 2 ஸ்லிட் வழியாக ட்ராவல் பண்ணிவிட்டு பின்னாடி போய் லேண்ட் ஆகும்போது 2 இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நம்ம கொஞ்சமாக மாற்றுறோம். என்னென்னா குவாண்டம் உலகத்துக்கு வந்து ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா வந்து என்னென்னா, நம்ம வந்து அதை பார்க்கக்கூடாது. யாருமே பார்க்காத நேரத்தில் தான் வந்து இது நடக்குது. அதுதான் வந்து க்ரைட்டீரியா. நம்ம இட்லி தட்டு வச்சு காமிச்ச மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இட்லி ஊட்டினா கரெக்டாக ஒரு இடத்துல தான் போகும். ஆனால் நம்ம அதை மூடிட்டு ஓட்ட வழியாக போட்டு நம்ம பார்க்கல உள்ள என்ன நடக்குதுன்னு. அதனால் இட்லி எங்கே வேணால் போயிருது, அதுதான் மிஸ்ட்ரி. அதே மாதிரி இந்த 2 ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் கரெக்டாக அந்த ஸ்லிட் வழியாக போகிறது வந்து ப்ரூவ் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நம்ம பார்க்க வேணாம்னு சொல்லி எலக்ட்ரான் கன் பக்கம் அந்த பார்வையிலேருந்து பார்க்கும்போது பின்னாடி இருக்க ஸ்க்ரீன் வந்து மறைஞ்சிடும், தெரியாது. இப்போ நம்ம எலக்ட்ரான் கன் வச்சு நம்ம ஷூட் பண்ணுறோம் எலக்ட்ரான்ஸை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லிட் வழியாக போகிற எலக்ட்ரான் நம்ம நார்மல் ஹியூமன்ஸ்க்கு வந்து சரி 2 கோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போய் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சிட்டோம்னா அவங்க போய் பார்த்தா பின்னாடி இருக்க ஸ்க்ரீனில் வந்து நிறைய கோடுங்க இருந்தது. என்னடா அது, நம்ம வந்து 2 ஸ்லிட் வழியாக அமிச்சோம், எலக்ட்ரானோட டைரக்ஷன் தெரியும், ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஆனால் 2 ஸ்லிட் தான் வரணும். சரி சொல்லி மறுபடியும் இதே எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் ஒரு கேமரா வச்சு பார்த்தாங்க என்ன நடக்குது அப்படின்னு. பார்க்கும்போது அதே எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், 2 ஸ்லிட்லேருந்து போகிற எலக்ட்ரான் 2 கோடு தான் கிரியேட் பண்ணிச்சு. மறுபடியும் கேமராலாம் தூக்கிட்டு யாருமே பார்க்கல அப்படின்ற போது நிறைய லைன்ஸ் இருந்தது. ஃபிசிக்ஸில் இது ஒரு அன்அக்செப்டபிள் பிஹேவியர். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு லாஜிக் எழுத முடியாது, இன்னொன்று அதுக்கு ஃபார்முலாவே எழுத முடியாது. ஸோ ஆனால் இது நடக்குதுனால வந்து இது உண்மை அப்படின்றது மட்டும் தெரியும். ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொண்டாந்தாங்க இந்த குவாண்டம் தியரியில். என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா, நம்ம பார்க்குற எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது பார்க்கும்போது, அது வந்து ஒரு ரியாலிட்டி வேர்ல்டு. ஆனால் நம்ம பார்க்காதப்போ இந்த குவாண்டம் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து குவாண்டம் உலகத்தில் வந்து வேவ் பேட்டர்னில் போகுது. அதுதான் வந்து அவங்க வந்து பாஸ்டுலேட் பண்ணது. இப்போ வந்து வேவ் பேட்டர்னில் போகிறது வந்து நம்ம சொல்லலாம் எப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு லேக்கு போகிறீங்க, இல்லை வாட்டர் பாடி போகிறீங்க, நீங்கள் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அது ரிப்பல்ஸ் கிரியேட் பண்ணும், சரிங்களா? இப்போ அந்த ரிப்பல்ஸ் வந்து ஒரு ஓட்டை வழியாக வெளியில் எக்ஸிட் ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த ஓட்டை வழியாக வரும்போது அது ஒரு சின்ன ரிப்பலாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ 2 ஸ்லிட் இருக்கிறதுனால 2 ரிப்பல் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ 2 கல்லை தூக்கி போட்டோம்னா 2 வேவ் வந்து 2 ஓட்டை வழியாக எக்ஸிட் ஆகுது அப்படின்றது சினாரியோ இருக்குது. வெளியில் வரும்போது என்னென்னா வேவாக தான் வரும். வேவ் வரும்போது என்னென்னா சில வேவ் வந்து கேன்சல் ஆகிடும்.
கேன்சல் ஆயிட்டு மீதி வேவ் வந்து எங்கெங்க போய் விழணுமோ அந்த பின்னாடி ஸ்க்ரீன்ல போய் விழும். இதுதான் வந்து கண்டுபிடிச்சது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது, நம்ம பார்க்காதப்போ வேவ் பேட்டர்ன்ல போகுது அப்படிங்கிறது தான் கன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்றது தான் இப்போ வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. ஆனால் சயின்ஸ் கம்யூனிட்டிக்கு டெஃபினட்டாக ஒரு ஆன்சர் தெரியல இன்னைக்கு டேட் வரைக்கும். ஏன் இந்த பிஹேவியர் இருக்கு பார்க்காதப்போ, பார்க்கும்போது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, எல்லாமே ஃபார்முலாலாம் போட்டு காமிக்க முடியுது. நம்ம அப்சர்வ் பண்ணாத வரைக்கும், நம்ம அப்சர்வ் பண்ணலைன்னா சுச்சுவேஷன் வந்து மாறிடுது. சரி, இதனால வந்து ஏதாவது பயன் இருக்கா? சரி, நம்ம பார்க்குறோம், பார்க்கல, ஏதோ நடந்துட்டு போகுது. ஆனால் இதனால பயன் இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இருக்கு. என்னன்னா நெறைய விஷயம் வந்து சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததெல்லாம் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, இந்த பிஹேவியர்னால. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நெறைய வருஷமா ஒரு பசிலிங் ஃபேக்ட் இருந்தது. இந்த ஆட்டம்ஸ் எப்படி ஸ்டேபிளா இருக்கு? அதாவது ஆட்டம்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டேபிளா இருக்கு? அப்படிங்கிறது ஒரு ஒரு பசிலிங்கான விஷயம். ஆனா, அதுக்கு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுவரைக்கும் குடுக்கல. எப்படி அது ஸ்டெபிலிட்டிய மெயின்டெயின் பண்ணுது அப்படின்னு. இப்போ வந்து குவாண்டம் தியரில வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. என்னன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பொசிஷன்ல இருக்கு. ஆனா, ஆக்சுவலா நம்ம பார்க்காதப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டிக்காக அங்கங்க மாறிடுது. அந்த பொசிஷன் வந்து அன்பிரெடிக்டபிளா இருக்கு. அதனால வந்து நம்ம நம்ம பார்க்குறப்போ ஒரு பொசிஷன்ல வந்து தெரியுது. அங்க தான் இருக்கு அப்படின்னு. பார்க்காதப்போ அதே வந்து ஸ்விட்ச் பண்ணிக்குது. இது எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டம் எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குறப்போ சோலார் சிஸ்டம் எல்லா பிளானட்ஸும் எல்லா ஆர்பிட்லயும் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நம்ம பார்க்கல. அதாவது இன்னொரு பிளானட்ஸ், அதாவது இன்னொரு இப்போ வந்து ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி எடுத்துவோம். அங்க போய் நம்ம பார்க்கல எதுவும். அந்த மாரி இடத்துல வந்து இந்த பிளானட்ஸ் வந்து ஒரே ஆர்பிட்ல இல்லாம அங்கங்க வந்து ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்க. ஸோ இதனால வந்து இதுதான் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தான் தியரி பண்றாங்க. இன்னொரு உதாரணம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டேபிளா இருக்கு. உள்ள இருக்கிற டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி வந்து ஒரு ஹார்மோனியில இருக்கு, எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குன்றது குவாண்டம் வச்சு தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதனால தான் நடக்குது. நம்ம பார்க்குறப்போ இருக்கிற பிஹேவியரும், பார்க்காதப்போ இருக்கிற பிஹேவியரும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுதான் வந்து இப்போ ஸ்டெபிலிட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம ரீகேப் பண்ணுவோம் குழம்பாம இருக்கிறதுக்கு. நம்ம ஒரு நார்மல் உலகம் இருக்கு, குவாண்டம் உலகம் இருக்கு. நார்மல் உலகத்துல எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சயின்டிஸ்ட் எல்லாமே ஃபார்முலாலாம் போட்டு பர்ஃபெக்ட்டா வச்சிருக்காங்க. நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணா ஏதோ ஒரு ஆக்ஷன் இல்ல ரியாக்ஷன் நடக்குது. இன்னொன்னு நம்ம பார்க்குற எல்லா ஐட்டங்களும் மோட்டார்லேருந்து எல்லாமே நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். குவாண்டம் உலகத்துல வந்து 2 சினாரியோ இருக்கு. ஒண்ணு நம்ம பார்க்கும்போது நடக்கிற ஒரு சினாரியோ, இன்னொன்னு பார்க்காதப்ப நடக்கிற சினாரியோ. ஆனா சிச்சுவேஷன் ஒண்ணு தான். நம்ம பார்க்கும்போது வேற வேற மாரி பிஹேவ் பண்ணுது. இது யாராலயும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இன்னும் ஐன்ஸ்டீன் கூட இந்த தியரிய வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு கடைசி வரைக்கும். இந்த குவாண்டம் உலகம் பொய் அப்படின்ற மாரி ஐன்ஸ்டீனும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது உண்மையா தான் இருக்கு. ஸோ இப்போ இது இன்னும் அட்வான்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இப்பதான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த இந்த உலகம் உண்மையா இருக்குன்னு சயின்டிஸ்ட் வந்து அக்னாலஜ் பண்ணதுனால அவங்க வந்து ரிசர்ச்ல வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நம்ம டெப்த்துக்கு போனோம். அதுல குவாண்டம் பிசிக்ஸ்ன்னு இருக்கு, குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்னு இருக்கு, குவாண்டம் கம்ப்யூட்டிங்ன்னு இருக்கு. ஸோ நெறைய நெறைய துறை இதுல வந்து உருவாயிடுச்சு. நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல இத பத்தி கொஞ்சம் டெப்த்தா ஆராய்வோம். பட் இந்த வீடியோக்கு வந்து இந்த புரிதல் போதும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கும் குடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.